அடுத்த 1 மணி நேரத்துல $1,000,000 இருந்தா தான் உங்களால உயிர் வாழ முடியும்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சேம் கொஸ்டினை ChatGPT கிட்ட கேட்கலாம், என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹை டிக்கெட் சேல் சொல்லியிருக்கு. ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ரியல் எஸ்டேட்டோ எதுவும் வேணா இருக்கட்டும். 100 சேல்ஸ் $10,000 பண்ணால் அதுலேருந்து அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிடலாம். செகண்டு பையிங் அண்ட் ஃப்ளிப்பிங் பிஸ்னஸ். ஹை மார்ஜின் உள்ள பிஸ்னஸை $100K மேலே ரெவன்யூ பண்ணுறதா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி அதை மறுபடியும் வித்துடணும். அதுதான் அந்த கான்செப்ட். மூணாவது லெவரேஜிங்க மாஸ் ஆடியன்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு $1000s இருக்க ப்ராடக்ட்டை விற்கலாம். அடுத்து கேம்லிங் அண்ட் ட்ரேடிங் சொல்லியிருக்கு. கிரிப்டோ, போக்கர், கேம்லிங் ஃபுல்லாகவே. அடுத்து பிளாக் ஹேட் இல்லீகல்னு சொல்லியிருக்கு. கிரே ஏரியா. சோஷியல் இன்ஜினியரிங் அண்ட் ஹேக்கிங். கிரிப்டோவை ஹேக் பண்ணி $1 million 1 minute ஏர்ன் பண்ணிடலாம்னு சொல்லுது. சிக்ஸ்த்து $1 million எமர்ஜென்சி ஈவெண்ட். அந்த எமர்ஜென்சி ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு உங்களுக்கு மேசிவான ஆடியன்ஸ் ஃப்ளோ இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. செவன்த்து செல்லிய ரேர் அசெட். அதாவது ரொம்ப ரேரான ஆட்டோ, ரேரான காரோ, ரேரான வாட்சோ உடனே விற்கக்கூடிய மாதிரி செல் பண்ணுறது. இது சொல்கிற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஒன்று வேணும், உங்களுக்கு மேசிவான ஆடியன்ஸ் ஃப்ளோ பின்னாடி இருக்கணும். அவங்க ப்ராடக்ட்டை நம்பி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர் ஏதாவது ஈவெண்ட் நடத்தினா அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைனா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய மணி இருக்கணும். அந்த மணியை வச்சு ஏதாவது பிஸ்னஸை வாங்கி மறுபடியும் விற்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. கூடிய சீக்கிரம் பணக்காரன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.